பாருங்கள் உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். நம்ம உருளைக்கிழங்கு ஆல்ரெடி சீவி வச்சுருக்கோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கங்க. நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்டிவி கிச்சன்ஸில் உருளைக்கிழங்கு வறுத்து பண்ண போகிறோம். அது 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். எப்படி பண்ணால் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். காய வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். அடுத்தது பூண்டு, ஒரு 2 பூண்டு நாட்டு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதை இதில் போடலாம். தோலோட போட்டால் சரி, தோல் போட்டால் சரி. நமக்கு ஃபஸ்ட்டு பூண்டை போட்டுலாம் தட்டி வச்சுருக்கோம். பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். அப்போ அந்த எண்ணெய் சூடானுக்கு நல்லா ஸ்மெல்லு வரைப்பாங்க. பூண்டு நான் வேறு எதுவும் போடல, வெறும் பூண்டு மட்டும் தான் தட்டி போட்டுருவேன். நான் உருளைக்கிழங்கு ஒரு 6 உருளைக்கிழங்கு பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டுடலாம். கடாயில் போட்டுருங்க. கடாய் நல்லா சூடாக இருக்கிறதுனால சவுண்ட் ஆகிடும். ஆயிலில் கொஞ்சம் நல்லா வதக்கிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா பூண்டு உருளைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வெரைட்டி மிக்ஸுக்கும் நல்லாயிருக்கும், ரைஸாக ரசமாக எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் செய்யக்கூடியதாக இருக்கும், ரொம்ப ஈஸி. பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பச்சையாக போட்டுருக்கோம், வேறு அவசியம் இல்லை. அப்படியே ஆயில் ஃப்ரை பண்ணினா போதும், நிறைய ஆயிலில் தேவையில்லை. இப்போ மஞ்சத்தூள் போட்டுடலாம். ஒரு ஸ்பூனு லைட்டாக வதக்கி விட்டுடலாம். எல்லா பக்கம் போட்டு ஆகணும்ல, அதனால கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்க ஆல்மோஸ்ட் உருளைக்கிழங்கு வேக போகுது. அடுத்தது உப்பு உங்கள் தேவைக்களவு போட்டுக்கங்க. நான் சால்ட் போட்டு சேர்த்திருக்கேன். அடுத்தது மிளகாத்தூள். நான் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். இது எங்கள் வீட்டு மிளகாத்தூள். உங்களுக்கு எந்த மிளகாத்தூள் காரம் உங்களுக்கு என்னமோ அதை தேவை சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கரம் மசாலா தூள். உப்பு காரம் பார்த்துக்குங்க. நான் என்னோட தேவைக்கெல்லாம் போட்டால் உங்களோட தேவைக்கு மேலே யூஸ் பண்ணிக்கணும். இது மூடியெல்லாம் வைக்க வேண்டாம், அப்படியே வச்சா போதும், சீக்கிரம் வெந்துடுது. நான் ஆல்ரெடி பொடி பொடியாக கட் பண்ணிங்கன்னா உருளைக்கிழங்கு உடனே வெந்துடும். எங்கள் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு மூடி டக்குன்னு எடுக்க என்ன பண்ணாலும் யோசிச்சு டக்குன்னு செய்யணும். பசங்களுக்கு பண்ணுறது கொஞ்சம் குயிக்காக ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் பண்ணிடலாம். வெரைட்டி மிக்ஸ் தயிர் சாதம் பண்ணுறீங்க, இல்லை லெமன் சாதம் பண்ணுறீங்க, ஒரு புதினா சாதம், நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார், ரசம், தக்காளி இந்த சாதம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக வச்சுருப்பாரு. இதே நீங்கள் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் ரெண்டாக தெரியும். நான் அது எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள்னா கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. எப்பவுமே வீட்டில் யூஸ்
கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிட்டுங்க. எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கணும், எண்ணெய் வேணால் ஊற்றிக்கணும். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஆனால் அடி பிடிக்குது கீழே, அதனால். Okay, thank you.